இந்த பொண்ணோட ஃபேமிலி மும்பைல செட்டில் ஆயிருப்பாங்க. இந்த பொண்ணு பார்க்கறதுக்காக இன்னைக்கு வராங்க. அதனால இந்த பொண்ணை டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கர சென்சிட்டிவான ஒரு ஆளு. ரோட்ல பஜ்ஜி வாங்க போனா கூட அங்க இருக்கிற சாதுவான நாயை பத்தி பயங்கரமா பயந்து ஓடி வந்துருவாங்க. மாப்பிளையோட ஃபேமிலி பார்க்கறதுக்கு தான் பால் டப்பா மாதிரி இருப்பாங்க. இந்த பொண்ணை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. டக்குன்னு பார்த்தா வர 23ஆம் தேதி கல்யாணம் சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும். அதனால ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு போலாம். அவங்க கேலண்டர்ல எக்ஸாம் எழுதி இருக்கிறத நான் பார்த்தேன். இந்த பொண்ணுக்கு இப்படி சொன்னதுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால கல்யாணமும் நடக்குது. இவங்க ரெண்டு பேருக்குமே 5 நாளுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிருப்பாங்க. அதனால இந்த பொண்ணை இவங்களோட ரூமுக்கு கூட்டு போயிடுறாங்க. உன் நகையெல்லாம் கேட்டு என்கிட்ட கொடுமா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இது நம்ம ட்ரெஸ் இதுன்னு சொல்லி உங்களோட மாடர்ன் ட்ரெஸ் தூக்கி சொல்லிட்டு வச்சிருக்காங்க. மாமியார் தூக்கி போட்டு அந்த மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து இவங்க அந்த டேபிளையும் க்ளீன் பண்றாங்க. இந்த விஷயத்தை அந்த ஹஸ்பண்ட் நோட் பண்றாரு. இவங்க மாமியார் உங்க அக்கா கிட்ட நாளைக்கே நான் உங்க வீட்டுக்கு வரேன், ஒரு வாரம் நம்ம அங்கதான் ஸ்டே பண்ண போறோம், மீதி விஷயத்தெல்லாம் நான் வந்தவன பேசிக்கிறேன்னு சொல்லி இவங்க போன் வச்சிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு 3 நாள் எக்ஸாம் இருக்கும். அதனால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு பையன் சொல்லிட்டு ஆபீஸ்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அடுத்த வாரம் போலான்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு எது பண்ணாலுமே இந்த பொண்ணை மூஞ்சி காமிச்சுனே இருப்பாங்க. ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இந்த பொண்ணை ட்ரீட் பண்ணுவாங்க. மும்பைல இவங்க பையன் வேலை செய்யற கம்பெனிக்கு பக்கத்துல தான் குண்டு வெடிப்புன்னு சொல்லி நியூஸ்லயும் போறாங்க. இந்த நியூஸை கேட்டதுமே இவங்க 3 பேருமே பயந்துறாங்க. போன் போட்டா இவங்களோட பையனுக்கு ரீச் ஆகல. இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. வீட்டுல வந்ததுல இருந்தே நேரமே சரியில்லை, என் பையனுக்கு இடமும் ஆயிடுச்சு, சனியன்னு சொல்லி இந்த பொண்ணு பயங்கரமா திட்டுறாங்க. இந்த பொண்ணு நீ நைட் அவங்களோட ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. விடிய காலையில ரொம்ப சீக்கிரமா இருந்துட்டு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்துட்டு நான் எக்ஸாமுக்காக வெளில போறேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு வராங்க. இவரோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்க மாமியார் சும்மா வில்லி மாதிரி வெளியே வந்து இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்காக வெளில போயிராடா, வீட்டுக்காரன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா காலங்காத்தாலே நீ வீட்டை விட்டு ஓடி போயிட்ட பத்தியான்னு சொல்லி இவங்கள பயங்கரமா திட்டினே இருக்காங்க. அம்மா தயவு செஞ்சு உள்ள போயிடுங்க, நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ள அனுப்பிடுறாரு. இவரோட பொண்டாட்டி எக்ஸாம் எழுத போனது இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா எக்ஸாம்லாம் எழுதினேன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. இந்த பொண்ணும் இவ்வளவு நல்ல ஹஸ்பண்டா இருக்கானேன்னு சொல்லி மேல அப்படியே சாஞ்சிக்கிட்டு அழறாங்க. அப்படியே இந்த படத்தையே முடிக்கிறாங்க.